பெண் சாபம் உண்மையா? இதற்கு பரிகாரம் இருக்கா இல்லையா? நிச்சயமாக எந்த ஒரு சாபத்தை பெற்றாலும் அதற்கு விமோச்சனம் உண்டு. 2 சாபங்களை தவிர. ஒன்று குரு, மற்றொன்று பெண் சாபம். இந்த பெண் சாபம் எப்படி ஏற்படுகிறது? ஒரு பெண்ணை ஆசை காமிச்சு நம்மளுடைய ஆசைக்கு இணங்கிய பிறகு அவர்களை நாம் கைவிடுவது. திருமணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு கைவிட்டுறது. இதனால அந்த பெண்ணினுடைய சாபம் ஏற்படுகிறது. இந்த சாபம் அப்படிங்கிறது 7 தலைமுறைகளை பாதிக்கும். அதே போன்று பல பெண்களோடு மன ரீதியாகவும் சரீர ரீதியாகவும் கலந்து விடுவது. இதையும் பெண் சாபம் ஏற்படுகிறது. இந்த பெண் சாபம் அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில முன்னேறவே விடாது. நம்ம படி ஏறினால் முழம் செருக்கும் அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு இணங்க வாழ்க்கை அமைந்துவிடும். இதுதான் பெண் சாபம். இதிலிருந்து விமோச்சனம் அப்படிங்கிறது எங்க கிடைக்கும் அப்படின்னா நாம படக்கூடிய அனுபவத்தில் தான் கிடைக்கும். சொன்னது கேட்காத மனைவி வந்து அமைவா. நம்ம என்ன சொன்னாலும் ஆர்கியூமெண்ட் பண்ணுவா. அதே போன்று நம்ம பெற்ற குழந்தைகள் நம்ம என்ன சொன்னாலும் ஆர்கியூமெண்ட் பண்ணும். நம்மளுடைய வார்த்தைக்கு கட்டுப்படாது. இறைவன் எங்க கை வைப்பான்னா இங்கதான் கை வைப்பான். அதனால இந்த பெண் சாபம் குரு சாபம் இது ரெண்டுத்தையும் வாங்கிடவே கூடாது. அப்படி வாங்கினால் அதற்கு விமோச்சனம் இல்லை அப்படிங்கறதா சத்தியம்.